நீங்க உட்காரு. நீ முதல்ல திருடனே எவ்வளவு திருடானே உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, என்னெல்லாம் திருடனது எத்தனை கேஸ். நீ உட்காரு முதல்ல. நீ யார் முதல்ல திருட? சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. நாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களும் காலம் கிட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்ப சாவான் தின்ன காலியாகும். நீ இளைஞர்கள், நாங்க இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்கு. ஒரு கனவு கோட்டையை கட்டிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைவரையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தாரு, அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு வந்து ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கொண்டு வர்றாங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலேயே ஓடிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமா ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்ட, உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பா அது செய்யணும். அப்பதான் இளம் தலைமுறைகள் வந்து நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகன் அழகா இருந்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான ஒரு படத்தை வந்து கொடுத்திருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராம இருக்கிறது கார்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடுகிறேன். இந்த மேடு நிறைய ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்துல என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்துல இடணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை பணம் என்னத்துக்குது, கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், என்னது துடிப்பான். கடைசி 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அது என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்பரேட். இங்க ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்கார்ந்து இருப்பான், அவன் ஒரு பிரச்சனை மாப்பிள்ள அடிச்சாட வர கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனா இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்பரேட் மாதிரி அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்ப சாக வேண்டாம், விலகிக் கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த விழா வந்து கட்சி சம்பந்தமானது. இப்போ பேசுகிறவர் சொன்னார், தின்ன எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாகும் அப்படின்னு. முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசுனா நல்லா இருக்காது. அதோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடாமல் சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல அதை பேசிக்க கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா? உட்காருங்க முதல்ல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுவா இல்லையா? நான் ஆதாரமா சொல்றேன். எவ்வளவு திருடிதானே? உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு, என்னெல்லாம் திருடினது எத்தனை கேஸ். நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்கையாரன் சொல்லாத. நீ சொல்லக்கூடாது பத்திரிக்கையாரன் பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிக்கையாரங்க? பத்திரிக்கையாரன் யாரு? அவங்க அடுத்த நீ யாரு முதல்ல? நீ யாரா பத்திரிக்கையாரன்? நாங்களும் தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன். ஆனா பத்திரிக்கையார் இல்ல. பத்திரிக்கையார்னா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேச நீ யார் முதல்ல? திருட. சங்கத்தை பணத்தை திருடு பண்ண திருடனே. நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததா யார் பேச போறாங்கட்டு. அடுத்ததாக கட்ஸ் திரைப்படத்தை பற்றி வாழ்த்தி பேசுவதற்காக கில்ட் உறுப்பினர் திரு சங்கர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.